ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஸ்லைம் பட்டு வீடியோ வந்து போடுறோம். இல்லை வந்து அது வந்து வேறு மாதிரி செஞ்சுருந்தோம். இது வந்து இப்போ வேறு மாதிரி செய்கிறோம். இல்லை என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்களா, 4 செட்டில் வந்து ஒரு ஸ்லைம்னா, பட் எல்லாம் சேம் ஸ்லைம்னா ஒரு கிளிப்பாக இருக்கும். அப்புறம் ஜிகிடா க்ரீன் கலரில் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ அண்ட் க்ரீன். அப்புறம் டைனோசோர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஐஸ்கிரீம் குச்சி. பின்னாடி திருப்பி பார்த்தா அப்புறம் கலர் மிக்ஸ் பண்ண என்ன கலர் வரும், கிளிட்டர், கலரண்ட், ப்ரேமேட், கிளியர் ஸ்லைம், ப்ளூவிங் சொல்லி போட்டிருக்கோங்க. அப்புறம் இங்கே இதை வந்து குடிக்கக்கூடாது, அப்புறம் இது வாஷ் பண்ணிட்டா யூஸ் பண்ணணும் அதுமாதிரி சொல்லி இதில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை பிரித்து பார்க்கலாம். வந்து இதில் வந்து ஜாமான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, இன்னும் ஒரு குச்சி மாதிரி, அப்புறம் ஐஸ்கிரீம் குச்சி, அப்புறமா ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம். ஸ்லைம் தூக்கில் போட்டு செய்யணும். அப்புறம் 2 டியூப் ஆஃப் த ஸ்லைம், டைனோசோர், அப்புறம் ஒரு ப்ளூபெர்ரி கலரில் அப்படி சொல்லி போட்டிருக்காங்கல்ல அது ஒன்று, அப்புறம் க்ரீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2 இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைமை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சைட்டில் நம்ம எடுத்துப்போம். பாருங்க, வந்து ஒற்றுமை இருக்க பிசு பிசு இருக்க, பட் ஐயோ பிசு பிசு இருக்க, பட் ஓகேலா. இப்போ வந்து இதில் வந்து கலர்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளூ எடுக்கலாமா பார்த்தா நம்ம வந்து ப்ளூ எடுத்து பார்ப்போம். ப்ளூ வந்து இந்த கலர் ஆட் பண்ணி போகணுமான்னு தெரியல. இந்த கலர் இதில் ஊற்றணும். நம்ம வயசு ஐயோ ரொம்ப ஊற்றணும். ஓகேண்ணா பல்ல அதனால் கொஞ்சம் ஏதாச்சும் ஆட் பண்ணி கையில் படுற மாதிரி இருக்குது, பட் ஓகேலா. இது கொஞ்சம் ப்ளூ கலருக்கு வந்து கொண்டு வரணும். எனக்கு வந்து லேஸ் ப்ளூ வந்து கொண்டு வரலாம் எனக்கு வந்து தோணுது, பட் இருந்தாலும் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு லேஸ் ப்ளூவில் வந்து கலர் கிடச்சிருக்கு. பட் கொஞ்சம் டார்க் பண்ணால் தெரியுது. இந்த டைனோசோரோட அந்த ஸ்லேட் சைட்டில் அந்த நடுவில் இருக்குது தெரியுமா, அது என்ன கலர் தெரியல, அந்த மாதிரி நான் வச்சுலாம். ஓகே பிரிச்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கலர் வந்து ஃபர்ஸ்ட் கலர் வந்து நம்ம செஞ்சாச்சு. சைட்டில் வச்சுருவோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் வந்து இதோட மேட்சிங்கோட செஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த டியூப்போட ஸ்லைம் எடுப்போம். இப்போ பிளெயின் கலர் ஒயிட்டாக இருக்கு. ஓகே, அதுவே இதில் வந்து க்ரீன் கலர் போயிட்டு வந்து வந்து ஆட் பண்ணிப்போம். அதே இதை வந்து லைட் க்ரீன் மாதிரி ஆக்கி போகலாம். கலர் இன்னும் வரல, செஞ்சுக்கிட்டே இருந்தால் வரும். அதனால் நம்ம கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கலருக்கு வந்து வேணும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கலராக கூட தெரியல, ஐ திங்க் சும்மா தண்ணி மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் கையில் கூட ஒன்றும் ஒட்டல பாருங்க.
ஸ்பேஸ் மாதிரி தண்ணி வச்சோ பாருங்க. ஓகே கைஸ் பாருங்க, இது வந்து ஓரளவுக்கு ஒரு க்ரீன் கலர் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க இந்த க்ரீன் மைனாரிட்டிங்கில் இருக்குது. பட் இதில் ஆட் பண்ணால் அப்புறம் கலர் தெரியாது. பாருங்க நம்ம கடைசியில் பார்ப்போம். இதுக்காக நான் இப்போ இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். ஐ மீன் அது நல்லா சும்மா நம்ம ஒரு கலர் வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே பாருங்க, ஐ திங்க் நான் வந்து இது நினைக்கிறேன், இது வந்து இந்த இதில் வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்லைடில் போட்டு இந்த சாக்லேட் கிக்கெட் சாக்லேட் மாதிரி வச்சு ஒரு டப்பா பாட்டில் மாதிரி செஞ்சு விளையாண்டுக்கலாம். ஓகேயா? ஓகே, இதை நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக பண்ணுறது. ஏன்னா அது கொஞ்சம் கீழே கொண்டா கூட இதாயிடும், வேஸ்ட் ஆகிடும். இதாயிடும் வேஸ்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம அந்த ஸ்டாக் இது கொடுத்துருந்தாங்களா கைஸ். ஓகே அதாச்சு. இது வந்து நம்ம பேப்பர் மாதிரி இருக்கு, பேப்பர் மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க பேப்பர், ஐயோ பேப்பர் கொட்டி வச்சு சொத்து போடும். ஐ திங்க் இது ஒரு க்ரீன் கலருக்கு சாம மாதிரி தான். நல்லா தான் இருக்கு, ஆனால் ஜிகனா தெரியுது. ஓகே, இப்போ நான் வந்து 3வது ஸ்லைம் முடிச்சு கலர் தெரியல, அதனால் தெரியல. லாஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் தெரியல, அதனால் நான் யோசிச்சுக்கன்னா 2 கலர் ஆஃப்டர் சிக்கன் இதை 3த்தையும் நம்ம கதர் பண்ணி செஞ்சிடலாம். அந்த லாஸ்ட்டு ஸ்லைமுக்கு ஸ்லைம் வந்து முடிச்சு அந்த ஒன்றையும் செஞ்சதை வந்து நம்ம போட்டு இதில் போட்டு வந்து காட்டுறோம். ஓகே, சரி நல்லா வந்து சுற்றி விட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுறத வந்து நம்ம பிசு பிசு ஒட்டாத மாதிரி வந்து ஆக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலர் ஆட் பண்ணிப்போம். இதுவும் அதில் வந்து போட்டு இருந்துச்சு 2 கலர் அதில் போட்டு இருந்துச்சு. ஒரு கலருக்கு ஒன்று மிக்சிங் பண்ணாங்கிட்டு. பட் இந்த கலர் 2 கலருக்கு என்ன மிக்ஸ் ஆக போகுதுன்னு தெரில. நான் ஜிகரா போடணும். நான் ஜிகரா போடுவேன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போகணும். அது டார்க் க்ரீன் நினைக்கிறேன் நான் வருது. மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்ன கலர் வருது. ஐயோ ரொம்ப ஊற்றிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்களேன், இதானே இதான் பயமே செஞ்சுக்கிட்டே இருந்தால் இதோட இது போயிடும். நம்ம செஞ்சோம் டார்க் தெரில என்ன கலர் எனக்கு தெரில. பட் இந்த ஒன்றாவதுல ஒரு ப்ளூ வந்துச்சு தெரியுமா, கொஞ்சம் பார்க்க அது மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஜிகரா சொல்லியிருந்தா